குமாரில பட்டர்னு ஒரு பெரிய மகான் எழுதியிருந்தார், மீமாம்சக்காரர். அவர் பௌத்தாள் கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு. ஏன்னா பௌத்தாள்ல பௌத்த மதம் ஒரு காலத்துல ரொம்ப பிரபலமா இருந்தது. என்ன இவா பண்ணி விடுறா, இத்தனை பேர் பௌத்த மதத்துல வந்து சேர்றாளேன்னு நினைச்சார். அப்ப நினைச்ச போது பௌத்தனா தான் சென்று வசித்தார் அவர்களோடு. காலங்கார்த்தால பௌத்தாள்லாம் வந்து தயிர்ஞ்சாதம் சாப்பிடுவா. அந்த காலத்துல பௌத்தாள்லாம் காத்தால பல் தேய்க்க மாட்டா. இன்னும் சுவாமி பெப்சோடென்ட் அது இதெல்லாம் ஒண்ணு தேய்க்க மாட்டா. பௌத்தாளுக்கு பல் தேய்க்கிற பழக்கம் கிடையாது அந்த காலத்துல. இப்ப தலைலாமா தேய்க்கலாமோ என்னவோ, அந்த காலத்துல பௌத்தாள்லாம் தேய்க்க மாட்டா. அதனால்தான் ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்துல சொல்றா, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். வெண்பல் தவத்தவர்ங்கிறதுக்கு ஒரு வியாக்கியானம், தேக்காதவா பெரிய திருமலை நம்பிகள் வியாக்கியானம் பண்ணும்போது இல்ல தேய்ச்சவான்னு சொல்லிட்டு வியாக்கியானம் பண்ணிட்டாரு. இதுக்கு நம்ம சமுதாயத்துல கெட்ட பேருன்னு. அந்த தயிர்ஞ்சாதம் சாப்பிட்டுட்டு பௌத்தாள்லாம் என்ன பண்ணுவா, வார்த்தாலாபம் பண்ணிட்டு இருப்பா, பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருப்பா. குமாரில பட்டர் இதை கேட்டுட்டார். கேட்டு பௌத்த மதத்துக்குள்ள என்னெல்லாம் லூப் ஹோல்னு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டார். இதை ஒரு சிஷ்யன் பார்த்துட்டான், இவன் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணிருக்காருன்னு. குமாரில பட்டரை நேர ஒரு மலையின் உச்சியிலேருந்து போய் தள்ளி விட்டுட்டான். தள்ளும் போது குமாரில பட்டர் சொன்னார், நான் கற்ற வேதம் சத்தியமானால் அது என்னை ரட்சிக்கட்டும்னு சொல்லிட்டு விழுந்துட்டார். கீழே விழுந்த உடனே கை கால்லாம் அடிபட்டது. கொஞ்சம் டெர்மட்டாலஜிஸ்ட் போக வேண்டிய நெசசிட்டி வந்துருச்சு. இவர் அங்க போகாம நேர கிளம்பி ஆச்சாரியங்கிட்ட போனார், வேதம் கத்து கொடுத்த ஆச்சாரியங்கிட்ட. பார்த்தேளா, உங்களை நம்பி நான் வேதம் கத்துனேன், எனக்கு பாருங்க இப்படி ஆயிடுத்துனார். ஏன் இப்படி ஆச்சுன்னார், எனக்கு மலையிலேருந்து தள்ளி விட்டா, நீ என்ன சொன்னார், வேதம் சத்தியமானால் அதை ரட்சிக்கட்டும்னு, அதனால்தான் அடிபட்டு இருக்குன்னார். நீ வேதம் சத்தியம் அது என்னை ரட்சிக்கும்னு சொன்னா உனக்கு ஒண்ணா இருக்காது, வேதம் சத்தியமாக இருந்தால்னு சொல்லிட்ட. அப்படின்னா உனக்கே மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் அது இருக்கா இல்லையான்னுட்டோ. அந்த மாதிரி பகவான் நம்மை ரட்சிப்பார் என்கின்ற இந்த விசுவாசம் இருக்கு.